ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல இன்னைக்கு சத்தம் அதிகமாக சத்தத்தை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வருக வருக என்று வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட கடந்த வாரமாக திருவிருந்து ஆராதனையிலே என்ன பேச வேண்டும் என்று என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. என்னுடைய உள்ளத்திலே ஏவப்பட்ட காரியம், நான் இதுவரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சத்தியமங்கலத்தில் எந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தம்பி ஆன் பண்ணிட்டியா? அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கினார். அல்லேலூயா. இல்லைங்க, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எதனாலே உருவாக்கினார்? நான் கேட்பேன், கரெக்டா சொல்லணும். வார்த்தையினாலே உண்டாக்கினார். வார்த்தையினாலே உண்டாக்கின ஆண்டவர் வார்த்தையினாலே ஒழுங்குபடுத்தினார். பகல் இரவை ஒழுங்குபடுத்தினார், அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தினார். வார்த்தையினாலே உண்டாக்கின ஆண்டவர் என்ன செய்தார்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதெல்லாம் மேலே இருக்கிறபடி, கீழே செடி, புல், பூண்டு இதெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி, தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் தண்ணியில் இருக்கிற மாதிரி, பறக்கிறதெல்லாம் ஆகாயத்தில், இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினாலே ஒழுங்குபடுத்தினார். ஆகவே நான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். முதலாவது விசுவாச ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தணும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தணும். ரெண்டாவது என்ன ஜீவியம்? ஜப ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தணும். ஒரே வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது இவ்வளவு மறதினா, வார வாரம் ஒவ்வொன்று பிரசங்கம் பண்ணா என்ன ஆகிறது? ஃபர்ஸ்ட் விசுவாச ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்கள், ரெண்டாவது ஜப ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்கள், மூணாவது ஆராதனைக்கு வருகிற காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கள், நான்காவது துதி செலுத்துகிறது. எது? துதி செலுத்துகிறது. துதி செலுத்துறது நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கிறோம்? எங்க ஆரம்பிச்சோம்? ஆதியாகமம் ஆதாம் ஏவாள் காரியத்திலிருந்து. ஆதாம் ஏவாள், நல்லா கவனிங்க. வேக வேகமாக இந்த அறிமுகத்தை சொல்லி நான் மெசேஜுக்குள்ள போக விரும்புகிறேன். ஆதியிலே ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்து கடைசியிலே ஆதாம் ஏவாளை படைத்தார். படைத்தவரை மறந்த ஆதாம் ஏவாளும் சிருஷ்டிப்பில் மூழ்கி விட்டார்கள். எனவே பிசாசு வந்தான், அவர்களை வஞ்சித்தான். அவர்கள் சாப்பிடக்கூடாத பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அதனால் பாவம் வந்தது, உலகமே மரணத்துக்குள்ளாக்கப்பட்டது. இது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு வந்த காயினும் ஆபேலும் கர்த்தரை துதித்தார்கள், பலி செலுத்தினார்கள். அதிலே ஆபேல் மாத்திரம் பலி செலுத்தினான். காயின் ஏனோதானம் என்று அசட்டையாக பலி செலுத்தினான். கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு ஏனோக்கு எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். ஓவர் நைட், ஓவர் பகல், எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோக்கு. ஆண்டவர் பார்த்தார், நீ பூமியிலே இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, நீ பரலோகத்துக்கு வந்துருன்னு சொல்லி உயிரோடையே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஏனோக்கு. அப்புறம் நோவா எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால் உலகமே மழையினால் அழிக்கப்பட்டது. இந்த 8 பேர், நோவாவின் குடும்பம் 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அதுக்கு அடுத்தது ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்தி வெட்டி ஆண்டவருக்கு துதி செலுத்த மகனை கொண்டு போனான். ஆனால் ஆண்டவர் அவனை பலி செலுத்த விடவில்லை, ஒரு ஆட்டை பலி செலுத்த வைத்தார். அப்படியே ஈசாக்கு, யாக்கோபு. அப்புறம் யாக்கோபு விடிய ஆண்டவரோடு போராடி ஆண்டவருக்கு துதி செலுத்தினான், ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஒரு கல்லை நிறுத்தி ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் இடத்திலே போய் மோசே கேட்கிறான், என் ஜனங்களை எனக்கு
ஆராதனை செய்ய அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடும்படியாக மோசே பார்வோனிடத்தில் கேட்கிறான். ஆராதனை செய்யும்படியா. கரங்கள் உயர்த்துவோர் அல்லேலூயா. எதற்காக? இதெல்லாம் அறிமுகங்கள். வேக வேகமா சொல்லி நான் அடுத்தது பிரசங்கத்துக்குள்ள போகணும். ஆராதனைக்கென்று ஆண்டவர் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ஆண்டவர் பிரத்யேகப்படுத்துகிறார் தேவனை ஆராதிப்பதற்கென்று. அதுக்கு பிறகு எரிகோ கோட்டை வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் செல்ல வேண்டும். அப்போ எரிகோ கோட்டை தடையாயிருந்தது. அவர்கள் 7 நாள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி கர்த்தரை ஆர்ப்பரித்து துதித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. அடுத்தது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஜனங்கள் வந்தபோது யோசபாத் ராஜா உபவாசத்தை கூறுவித்து கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர் என்று துதிக்கும் போது எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. முன்னையே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் வழியாக செல்லும் போது கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர் என்று மிரியாம் தம்புரு வாசிக்கும் போது கர்த்தரை துதித்து பாடினார்கள் செங்கடலை கடந்த பொழுது. அன்பானவர்களே, இன்று அநேக சம்பவங்கள் இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோன் ராஜாவினுடைய தேவாலய பிரதிஷ்டையிலே எல்லாரும் ஒருமிக்க பூரிகளை ஊதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் விழுந்து ஏகோபித்து பாடின பொழுது என்னாச்சு? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இதெல்லாம் பார்த்தோம் பாருங்களேன். இதெல்லாம் வேதாகமும் ஒரு துதியாகும் சொல்லி அப்படியே வரிசையா பார்த்துட்டு வர்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அடுத்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இஸ்ரவேலுக்கு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலத்திலே அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்காத நிமித்தமாக எரிகிற அக்னி சூளைக்குள்ள போடப்பட்டாலும் கூட கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்ததுனாலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தார் என்று சொல்லி காப்பாற்றப்பட்டார்கள். சிங்க கபிலே போடப்பட்ட தானியேல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று சொல்லி இதெல்லாமே நம்ம பார்த்து ஆராதனை ஆராதனை துதி. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. தேவதூதர்கள் இயேசு பிறந்த பொழுது வானத்திலே தோன்றி துதிக்கிறார்கள். அப்புறம் மூன்று பரிசுகளை இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். அடுத்தது கழுதை பவனியிலே ஆண்டவரை உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா என்று துதிக்கிறார்கள். அடுத்தது கல்வாரி பாட்டை பாடின பின்பு அவர்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றார்கள். இயேசுவும் சீஷர்களும் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக திருவிருந்து கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன் இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். வேதாகம் முழுவதும் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் என்று பார்த்து கொண்டிருந்தோம். இவ்வாறாக பழைய ஏற்பாடு முழுவதும் துதியினால் நிறைந்திருந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் துதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகம் சென்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளிலே 120 சீஷர்கள் 10 நாட்களாக துதித்து கொண்டே இருந்தார்கள். மேல் வீட்டார்கள் 10 நாட்களாக துதித்தார்கள். முடிவு என்ன? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதுக்கு பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது தொழுவத்திலே கால்கள் மாட்டி இருந்த பொழுது அவர்கள் உட்கார்ந்து கொண்டே அவர் தேவனை துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன, சங்கிலிகள் அறுபட்டன, எல்லா கைதிகளும் வெளியே வந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எபேசியர், கொலேசியர், பிலிப்பியர்லாம் பார்த்துங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவை மகிமைப்படுத்துங்கள் என்கிற வசனங்களை பார்க்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்பாடா, பாஸ்டர் என்ன செய்ய போறார்? இந்த வசனத்தை முடிக்க போறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுலயே கொஞ்சம் சில வாரங்கள் தொடரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வந்திருக்கிறோம்? ஆதியிலே உலக தோற்றத்துக்கு முன்பு கோடான கோடி தூதர்கள் தேவனை துதித்தார்களே. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஃபுல்லா துதி தான். இன்னைக்கோட ஸ்துதின்னு பாடணும். அன்பானவர்களே, ஸ்துதிங்கிறது வடமொழியில சொல்றது, அதே மொழியில நம்ம பாடலான்னு சொல்லி பாடணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்,
அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா எனும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. போதும், கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரே நேர்பட்டு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும். ரணத்தையும் கொழுப்பை உண்டது போல ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். எல்லா தூக்க கலக்கங்கள், டிஸ்டர்பன்ஸ், டைவர்ஷன், வேறு விதமான சிந்தனைகள், யோசனைகள், இடரல்கள், இந்த செய்தியை கவனிக்க முடியாதபடி காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், சிந்தனை குழப்பங்கள், சோர்வுகள், எந்த உலக மாம்சம் பிசாசின் கிரிகளா இருந்தாலும் இயேசுவின் சர்வ அதிகாரமுள்ள நம்ம அகன்று போகும்படி, விலகும்படி கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் ஜீவன் உண்டாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு மனதை கர்த்தர் கொடுப்பேன். முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் ஆத்மாவோடும் இந்த வார்த்தையை கவனிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. 2 கரங்களை எல்லாருமே உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது, ஜெப வேளையில ஒரு தம்பிக்கு கட்டி சுகமான், அவர் நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ, கைகாலெல்லாம் நடங்குது பாஸ்டர், நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு. இந்த கட்டியை சுகமாக்கின தேவன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நேற்று மதியானத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு விடுதலையே இல்லை, ஒரு வாழ்க்கையில ஒரு விருப்பமே இல்லை, ஒரு விதமான சோர்வு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நான் பார்த்தேன் ஆவியில. அது மாத்திரம் இல்லை, அடிக்கடி காது அடைப்பு சில பேருக்கு பிரச்சனை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. காதடைப்பு, ஒரு விதமான தலை இறுக்கங்கள், அது டிஸ்டர்ப் பண்ணுது. சரியா? இயேசுவின் நாமத்தில் நீங்க இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க. இந்த பிரசங்க முடிவிலே you will be delivered, நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே ஒரு எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கூட அதிகமாகலாம். ஏன்னா நான் ஆரம்பிச்சதே லேட்டு. சரியா? மக்கள் வந்ததும் லேட்டு. ஆகவே எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். இது நல்ல வார்த்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குள்ளானேன். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி? தேவன் ஆவியா எப்படி இருக்கிறார்? ஆவி. அவர் உருவத்துல இல்ல. அதனாலதான் யாரும் இயேசு போட்டாலாம் வச்சு வணங்காதீங்கன்னு சொல்ல. அவர் உருவத்துல இல்ல, அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும். அப்ப இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் ஊழியம் செய்தது நிமித்தமாக அந்த நாட்டு ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு, அவரை நீ இனிமேல் இயேசுவை பற்றி அறிவிப்பாயா, இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுவாயான்னு சொல்லி என்ன செய்தாலும் ஒரு பெரிய கொப்பரையிலே எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொதிக்க வைத்து அதிலே யோவானை போட்டார்கள். அதிலே யோவான் ஒரு சேதமும் அடையல. அல்லேலூயா. அப்போ அந்த மன்னன் என்ன செய்தார்? இவர் பாரு, எண்ணெய் கொப்பரையிலே இவர் வேகவில்லையே என்று சொல்லி அவரை பத்மு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். அந்த பத்மு தீவிலே கண்ட தரிசனம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பத்மு தீவிலே அந்த யோவான் கண்ட தரிசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். நாமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆகவே நமக்கு என்ன பேர்னா ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய கூட்டம். நம்ம ஆத்துமாவுக்குரியவர்கள் அல்ல. கர்த்தருடைய நாளில் ஆத்துமாவுக்குள்ளானேன் இல்லை பைபிள்ல, அல்லது கர்த்தருடைய நாளில் சரீரத்துக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா இந்த சரீரத்தை முக்கியப்படுத்தவங்களாம் ஜிம்முக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க? ஆமா, எக்ஸசைஸ் பண்றது நல்லது, உடம்பெல்லாம் முறுக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போவாங்க. பயங்கர எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கை எப்படி பார்த்துச்சுன்னா, ஆமா இந்த இடத்துல ஒரு புதிய சதையை வந்த மாதிரி அப்படி இருக்கும் பாருங்க கையில.
சில பேர்ல ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கவே சகிக்காத அந்த மாதிரி ஆயிருவார். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாளில் சரீரத்துக்குள்ளானேன் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய நாளில் ஆத்துமாவுக்குள்ளானேன் அல்லது சிந்தனைக்குள்ளானேன் என்று சொல்லப்படல. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எல்லாம் பாட்டு பாடும்போது ஆவியில நிறைந்து பாடணும், அபிஷேகத்துல நிறைஞ்சு பாடணும், ஆவியில நிறைந்து பிரசங்கம் பண்ணணும், ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேச வேண்டும். நாம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள், தேவன் ஆவியாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வாசிங்கம்மா அடுத்த வசனம். அது நான் அதே வசனத்துல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எக்கால சத்தம், எங்க பார்த்தாலும் சத்தம். கர்த்தருடைய ஆராதனை நடக்கும்போது, தரிசனம் வரும்போது எங்க பார்த்தாலும் சத்தம். பெந்தெகோஸ்தினாலே அந்த சத்தம் வந்தபோது தான் 18 நாடுகளை சேர்ந்த ஜனங்கள் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆகவே சத்தமா ஜெபிக்கிறது ஒண்ணு தப்பில்லை. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாளில் எக்கால சத்தம். இயேசு கிறிஸ்து வரும்போதே அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அப்படிதான் வரப்போறார். அல்லேலூயா. ஆமா, வர்றதே தெரியாம வருவார், அப்படி இல்லை. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். சத்தம் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று. ஆகவே அதனாலதான் அவருக்காக சத்தம் போடணுமே தவிர நீங்க சண்டை போடுறதுக்காக சத்தத்தை என்ன செய்யக்கூடாது. ஆமா, பாஸ்டர் சத்தம் போட சொல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், இன்னைக்கு வீடு அவ்வளவுதான், ஸ்பீக்கரே தேவையில்லை. சில பேர்லாம் பேசுனா வால்யூம் குறைக்கிறதுக்கு ஸ்பீக்கரே தேவையில்லை, அவ்வளவு சத்தமா கத்தி. ஆனா இங்க ஆராதனைனா ஆராதனை அப்படி ஸ்டைலா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆமா, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும் பாருங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். ஆல்பா அப்படின்னா கிரேக்க பாஷையில ஒன்று என்பதற்கு அர்த்தம் தான் முதல் ஒன்று. ஆல்பா. ஓமேகா, ஒமேகானா கடைசின்னு அர்த்தம். ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலோன் என்று சொல்லி அது 1 2 3 எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கிரேக்க பாஷையில. நான் அல்பாவும் ஒமேகாவும். ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் லாஸ்ட். வாசிங்கம்மா. முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. எக்கால சத்தம் அந்த மாதிரி சொன்னது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இந்த தரிசனம். அன்பானவர்களே, அங்கே ஒரு புஸ்தகத்துல எழுதுன்னு சொன்னதுனால அவங்க எழுதினாங்க. இன்னைக்கு நாம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் படிப்பு கொடுத்திருக்கிறார். எத்தனை பிள்ளைங்க நோட்டு கொண்டு வந்து பிரசங்கத்தை எழுதுறீங்க? நோட்டு கொண்டு வந்தவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்ப்போம். நோட்டு கொண்டு வந்தவங்க இல்ல ஸ்கூல் நோட்டு கேட்கல, இது வசனம் எழுதுருக்கு கொண்டு வந்து எழுதுறீங்களா? சரி, ஓகே. கூட்டம் முடிஞ்சோன்னா அந்த நோட்டெல்லாம் டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு என்ன செஞ்சிடலாம். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆமென். தயவு செய்து நோட்டு படிப்புக்கு ஆண்டவர் கொடுத்ததே காரணம், நோட்டில் எழுதுங்க, இல்லாட்டினா மறந்துடும். நம்ம மறதியே ரொம்ப ஜாஸ்தி. அன்பானவர்களே, ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக பைபிள் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? புத்தகம்னு தான் அர்த்தம். பைபிள்னாவே புத்தகம் தான் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இந்த பைபிள் தான் முதல் அச்சடிக்கப்பட்டது, உலகமெங்கும் விநியோகிக்கப்பட்டது இந்த பைபிள் தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நீ பார்க்கறதெல்லாம் புஸ்தகத்தை எழுதுன்னு சொல்லி யோவானுக்கு அந்த தரிசனத்துல இந்த சத்தம் வந்தது. வாசிங்கம்மா. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். வேதாகமம் ஒரு துதியாகமம் என்று சொல்லிட்டு இதையெல்லாம் சொல்றீங்களா பாஸ்டர் அப்படின்னா, இந்த இடத்திலே இயேசுவை துதிக்கும்படியாக காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவை துதிக்கும்படியா. நான் ஒரு பாஸ்டர் செமினார் போன போது ஒருத்தர் தவறாக சொன்னார். என்னன்னா, பிதாவை தான் நாம துதிக்கணும், இயேசுவை துதிக்க சொல்லி எங்கே பைபிள்ல வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்ப எழுந்து சொல்லான் இருந்தேன். அத்தனை பேருக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு அவமானமா போயிருமேன்னு சொல்லி நான் அமைதியா இருந்துட்டேன். அன்பானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவை துதிக்கும்படி, ஏன்னா துதித்தான் நாம சொல்றோம், துதியின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன்.
அப்போ இயேசுவை நாம் துதிக்கணும், பிதாவையும் துதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா. இயேசுவை துதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய அழகை இந்த ஒரு தரிசனத்திலே தேவன் வர்ணித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அழகு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை வர்ணித்து துதிக்கிற ஒரு பகுதி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை துதிக்கிற ஒரு வேத பகுதி. அப்போ கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த குத்து விளக்கு நடுவிலே நிலையங்கி தரித்தவராய் இயேசு உலாவுகிறார். கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அர்த்தத்தெல்லாம் எழுதுங்க, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கேட்பேன். கரெக்டா எழுதுங்க இதனுடைய அர்த்தம், இதனுடைய அர்த்தத்தின் விளக்கம். 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் அது 7 சபைகளை குறிக்கிறது. எந்த சபைகளை குறிக்கிறது? இப்பொழுது நீங்க படிச்சீங்களே, தியத்தீரா, எபேசு, சர்தை, பிலதெல்பியா என்று சொல்லி இந்த 7 சபைகளை குறிக்கிறது. எதற்காக 7 சபைகளை குறிக்கிறதுனா, உலகத்தில் இருக்கிற சபைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா. அப்போ 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாடுறமல்ல, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியில் என்றும் வாசம் பண்ணுகிறார். எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். சபைகளின் மத்தியிலே, அங்கே 7 சபைகள் என்று போடப்பட்டிருந்தால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுங்க. 7 என்றால் பரிபூரணம், பூரணம் என்று அர்த்தம். 6 என்றால் மனிதனுடைய லக்கம், அது மனிதனுடைய லக்கமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் 7 என்றால் பரிபூர்ணம். 7 நாட்கள், 7 நட்சத்திரங்கள், 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லி 7 தொட்டமாலயத்தில் சொல்ற 7 அல்ல. அது 7ன்னா சொல்லுன்னு அர்த்தம். அப்படிதானே? கன்னடத்தில் 7 முகு 7 அப்படின்னா குழந்தையே சொல்லு அப்படின்னு அர்த்தம். அந்த 7 இது 7 என்பது நம்பர். 6க்கு அடுத்தது 7. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, 7 நட்சத்திரங்களுக்கு நடுவில், 7 பொன் குத்துவிளக்கு நடுவிலே. அதனாலதான் சில இடத்துல எல்லாம் சபையில அந்த 7 குத்து விளக்கு உள்ள ஒரு குத்து விளக்கு பார்த்து, ஒரே குத்து விளக்கு தான், அதுல 7 விளக்குகள் இருக்கும் பாருங்க. 7 கேண்டில்ஸ், அப்படி 7 விளக்குகள் அந்த இடத்துல இருக்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு ஸ்டாண்டு, அதுல 7 விளக்குகள். அப்ப 7 விளக்குகளுக்கு நடுவுனா 7 சபைகள். 7 சபைகள் என்றால் பரிபூர்ணமான உலகத்தில் இருக்கிற சபைகளுக்கு நடுவிலே இயேசு உலாவுகிறார். இதுதான் இதனுடைய அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப தேவனை துதிக்கிற நீங்கள், இயேசுவை துதிக்கிற நீங்கள், 7 பொன் குத்துவிளக்கு நடுவிலே உலாவுகிற இயேசுவே என்று துதிக்க வேண்டும். பாட்டும் கூட பாடவும்ல, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போ 7 குத்து விளக்கு என்றால் 7 சபைகள். 7 சபைகள் உலகத்தில் இருக்கிற பரிபூர்ணமான சபைகளுக்கு நடுவிலே உலாவு. அடுத்த வரி வாசிங்கம்மா சீக்கிரம். நிலை அங்கி தரித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன அங்கி? ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் என்ன அங்கி போடலாம்? நிலை அங்கி. நிலை அங்கி என்பது பிரதான ஆசாரியனை குறிக்கிறது. பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? வருடத்துக்கு ஒரு முறை பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்துவான். ஆனால் இவர் பாவமில்லாத பரிசுத்தர். இவர் என்ன செய்கிறார்? பிரதான ஆசாரியர் என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டோட்ட சொல்லும் போது பிதாவின் இடத்திலே சொல்லி நமக்கு பதில் வாங்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார்னா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பிரதான ஆசாரியன்னா ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் செய்கிறவர். அப்ப நிலையங்கி தரித்தவர் என்றால்
பிரதான ஆசாரியராக நமக்காக ஊழியம் செய்கிற இயேசு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, பிரதான ஆசாரியராக நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது பிதாவிடத்துல இயேசு சொல்கிறார், இவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், இவனுக்கு பதில் கொடுங்க, இவனுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க, இவன் வியாதிகளை சுகமாக்குங்க, இவனுக்கு வேலையை கொடுங்க, இவனை விடுதலையாக்குங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க என்று சொல்லி பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரை குறிக்கிறது. நிலையங்கி தரித்தவராக உலாவுகிற ஒரு அனுபவம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வாசிங்க, நிலையங்கி தரித்தவராக வாசிங்க. மார்பருகே பொற்கச்சை கட்டி, மார்பருகே பொற்கச்சை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோர்ட்ல நீதிபதிக்கு பக்கத்துல ஒருத்தர் வருவார், கூடவே. யாரு அவர் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னது? டபேதார் அல்லது அமீனாவா? அமீனா அல்லது டபேதார்னு சொல்லுவோம். அவரு பாத்தீங்கன்னா இந்த கிராஸா ஒரு பொற்சரிகை மாதிரி போட்டு பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அந்த நீதிபதி பக்கத்துல வருவாங்க, அல்லது ஒரு கலெக்டர் வரும்போது கூட அமீனா அல்லது அந்த டபேதார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு மார்பருகே பொற்கச்சை. இது எங்கிருந்து வந்ததுன்னா அங்க இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. அன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொற்கச்சை மார்பருகே தரித்திருந்தார். நீங்க சும்மா இயேசுவே 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 அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனா அவரை வர்ணிக்கணும் அப்படின்னா மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை துதிப்பதற்கு ஒரு கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மார்பருகே பொற்கச்சை. என்ன கச்சை? பொற்கச்சை. நீங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல்ல என்ன கொடுக்குறாங்க? பேண்ட் நிக்கிறதுக்கு கச்சை. எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு பேர் தமிழ்ல என்னது? கச்சை. ஆனா இயேசு கிறிஸ்து மார்பிலே பொற்கச்சை கட்டி இருக்கிறார். அது என்னங்க பொற்கச்சை? பொன் என்பது விசுவாசத்துக்கு அடையாளம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எதுக்கு அடையாளம்? விசுவாசத்துக்கு அடையாளம். எங்க மார்பருகே இருதயத்துல விசுவாசிக்கிறதா மார்பருகே பொற்கச்சை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுல விசுவாசிக்கணும்? மனதுல விசுவாசிக்க முடியாது, இருதயத்துல. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்துல எத்தனை பேர் இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ற பழக்கம் இருக்குது? எத்தனை பேருக்கு? வசன அறிக்கை எத்தனை பேருக்கு இருதயத்துல வசனத்தை விசுவாசிச்சு என்ன? 2 பேர் தான் ஆண்கள்ல. ஐயோ, சரி, ஒரு 4-5 பேர். ஓகே, சகோதரன் கையை தூக்குங்க. இருதயத்துல வசனத்தை விசுவாசிச்சு அறிக்கை பண்ண முடியுதா? அப்படி அறிக்கை பண்ணா பலன் கிடைக்குதா இல்லையா? கிடைக்கிறது. இருதயத்துல வசனத்தை விசுவாசிப்பதான் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற இயேசுவை ஆராதிங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்கம்மா. மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறவராய் கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனா இயேசுதான். இப்ப 7 பொன் குத்துளுக்கு நடுவுல நிலையங்கி தரித்தவராய். அதுக்கெல்லாம் சொன்ன 7 பொன் குத்துளுக்குன்னா 7 சபைகள், நிலையங்கினா பிரதான ஆசாரியன். அப்புறம் மார்பருகே பொற்கச்சினா இருதயத்திலே விசுவாசம். அப்போ பொன் என்பது விசுவாசம், அப்போ மார்பருகே என்பது இருதயம். இருதயத்திலே பொற்கச்சினா இருதயத்திலே விசுவாசிக்கிற அனுபவம். சரி, வாசிங்கம்மா. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல வெண்மையாயிருந்தது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பனியில் இருக்கிற மிருகம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கும் பாருங்க. அது சோப் போட்டோ இதோ ஃபேஸ் வாஷ் எதுவுமே போடுறது இல்லை. ஆனா அந்த மிருகங்களுடைய முடியெல்லாம் பளபளன்னு இருக்கும் பாருங்க. அல்சேஷன் நாய் முடியெல்லாம் பார்த்து பளபளன்னு இருக்கும். ஆனா இங்க எத்தனை ஷாம்பு போட்டு என்ன பண்ணாலும் நான் என்ன செய்கிறேன்? புவியீர்ப்பு விசையினாலே அநேகருக்கு முடி என்ன செய்கிறது? கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அன்பானவர்களே, ஆனா அந்த முடி பாருங்க நிக்க மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துனுடைய தலையிலே வெண்பஞ்சை போல வெள்ளை முடி. என்ன முடி? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் கலரிங் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு சர்ச்சினுடைய ஒரு பாஸ்டனுடைய ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். பாஸ்டருடைய மகள் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அதுல நடத்தினவர்
அவர் பார்த்தா ரொம்ப கருப்பாக தான் இருந்தார். ஆனால் அவரை பார்க்குற மாதிரி ஒன்று இருந்தது. என்னென்னா அந்த தலையில் நடுவில் ப்ரௌனாக அந்த டிசைன் பண்ணியிருந்தார் பாருங்களேன். அப்போ அவரை பார்க்குறோமோ இல்லையோ தலையை என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். அப்போ ஏன் அப்படி தலையை ப்ரௌன், ஆண்டவர் கருப்பாக இருக்கிற முடிய ப்ரௌன் பண்ணுறாங்க, இன்னைக்கு வெள்ளை பண்ணுறாங்க. பாருங்க எப்படின்னு பாருங்களேன். சரி, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கருப்பாகவே இருக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது தப்பு கிடையாது. ஒரு அல்லேலூயா, ஏன்னா ஆண்டவர் படைத்த கலர் அல்லவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, அது அந்த தலைப்பு நமக்கு அல்ல, அதை நீங்க அதை விட்டுருங்க. இப்ப கவனிங்க, ஆண்டவருடைய முடி வெண்பஞ்சை போல. இந்த வெண்பஞ்சை போல இருக்கிற முடி இது எதற்கு ஒப்பாக நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீண்ட ஆயுசு உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதுமே இருக்கிறவர், எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எப்போதும் இருக்கிறார். ஆனால் இந்த மனிதனோ 70 வயது அல்லது 80 வயது அல்லது 90 வயதுல மரிக்கிறதுனால எப்போதும் இருக்கிறதை பற்றி நம்மளால கற்பனை பண்ண முடியல. எப்பொழுதும் இருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். தானியேல் 7:9 வாசிங்கம்மா. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய முடி வெண்மையாக பஞ்சை போல, பஞ்சு மாதிரி அவ்வளவு அழகாக வெண்மையாக இருந்தது. இதற்கு காரணம் நீண்ட ஆயுசுள்ளவர். வெண்மையான முடி எதை குறிக்கிறது? நீண்ட ஆயுசு. எப்பொழுதும் இருக்கிறார். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். அவருக்கு ஆதியும் இல்லை என்று சொல்லலாம், அந்தமும் இல்லை, துவக்கமும் இல்லை, முடிவு. எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும். எல்லா பக்கத்தும் கையை குலுக்கி சந்தோஷமா சொல்லுங்க, எங்களுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு எப்பொழுதும் இருக்கிறார். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் கிடையாது. எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் அனாதி தேவன். அல்லேலூயா. அனாதி தேவன் என்றால் தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் இருக்கிறவர் என்று பொருள். அனாதி தேவன். அன்பானவர்களே, என்றென்றைக்கும் இருக்கிறவர், நீண்ட ஆயுசுள்ளவர். அவரை நாம் துதிக்க வேண்டும். நீண்ட ஆயுசுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அல்லேலூயா. எப்படி இருந்தது? அக்கினி ஜுவாலை. கண்ணுல ஒளி. சில பேரை கண்ணை பார்த்தாவே தூக்கம் வந்துடும். அந்த அக்காவை பார்த்தேன், அப்படி தூங்கிட்டே இருக்கிறான், தூங்கிட்டே இருக்கு. சில பேர் கண்களில் பொறாமை இருக்கும், சில பேர் கண்களில் பெருமை இருக்கும், சில பேர் கண்களிலே கோபம் இருக்கும். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அல்லேலூயா. இது நமக்கெல்லாம் பெருமையா இல்லையா? ஏங்க, உங்க அழகை நினைச்சு நீங்க பெருமைப்படாதீங்க, ஆண்டவருடைய அழகை நினைச்சு பெருமைப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. ஏன் அக்கினி ஜுவாலை என்றால் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கும். எல்லாவற்றையும் எதை பார்க்கும்? ஊடுருவி பார்க்கும். ஏற்கனவே நான் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், கவனிங்க. எதை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. பைபிள் சொல்றது சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. எதையும் மறைக்க முடியாது. ஒரு பெரியவர் ரயில்ல ஏறினாராம். ஏறும்போது தலையில ஒரு கூடை வச்சிருந்தாராம். என்ன வச்சிருந்தாராம்? தலையில ஒரு கூடை வச்சிருந்தார். எல்லாரும் சொன்னாங்க, ஐயா ஏன் இவ்வளவு வயசான காலத்துல தலையில கூடைய சுமந்துட்டு இறக்கி வைங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்களாம், கெஞ்சினாங்களாம். ஆனால் அவர் இறக்கவே இல்லையா, இறக்கவே இல்லையா. என்ன விஷயம்னு தெரியல, யாருக்கும் புரியல. கடைசியில இறங்குற நேரம் வந்துச்சு. தலையில் இருக்கிற கூடை இறக்கி வச்சா அதுல ஒரு பேரன் உட்காந்துருக்கிறான். யார் உட்காந்துருக்கிறான்? ஏன்னா அவன் இருந்தா அவனுக்கு என்ன வாங்கணும்? டிக்கெட்டு வாங்கணும். அப்ப பேரனை என்ன செஞ்சிட்டாரு? மறைச்சிட்டாரு. பைபிள் சொல்லுது, நீ எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாகும் நிர்வாணமாய் இருக்கிறது. எடுத்து வாசித்து பாருங்கள்.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 4:5. இல்லம்மா 13வது வசனத்தை வாசிங்க. 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, எதையும் மறைக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல கை கொடுக்கி சொல்லுங்க, எதையும் ஆண்டவருக்கு முன்பாக மறைக்க முடியாது, மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அக்கினி ஜுவாலை போன்று எல்லாவற்றையும் ஊடுருவி பாஞ்சிரும் பாருங்களேன். உங்க மனசுல என்ன இருக்குது தெரிஞ்சிடும், உங்க உள்ளத்துல என்ன இருக்குது தெரிஞ்சிடும், உங்க பீராவுக்குள்ள என்ன இருக்குது தெரிஞ்சிடும், உங்க லாக்கருக்குள்ள என்ன வச்சிருக்குது. ஆமா, நகையை சேர்த்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு நகை விலை, ஆனா பரலோக ராஜ்யம் அப்படி நான் சொல்ல வரல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அடிச்சுக்குவாங்க, ஐயோ நகையை சேர்த்து வச்சுக்கலாம், அது நமது நோக்கம் அல்ல. ஆனா இன்னைக்கு விலை பாருங்க, 1,34,000 ரூபாயா ஒரு பவுன். எவ்வளவு, எப்படி கிடுகிடுன்னு ஏறுது பாருங்களேன். அநேகருக்கு அது துன்பம் கூட, நகை வாங்க முடியாது. நகை போடாதவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு நகையே என்ன செய்யல, தேவையே இல்லை. தங்கமயமான தலை வைத்திருக்கிற இயேசுவே பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஓகே, அது இப்ப முக்கியம் இல்லை. அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். யாருடைய கண்கள்? அக்கினி ஜுவாலை. எவ்வளவு நல்ல கண்கள். சில பேர் பாருங்க, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குதுன்னு எடுப்பாங்க. அந்த குழந்தைய அவங்க எடுத்ததுல இருந்து இந்த குழந்தைக்கு என்ன வந்துடும்? காய்ச்சல். என்ன கண்ணோடு பார்த்தாங்களோ தெரியல அந்த குழந்தைய. பாருங்களேன், அப்படியெல்லாம் இருக்குது. அந்த உங்க கண்கள் எல்லாம் கிருபை உள்ள கண்களா இருக்கணும். என்ன கண்களா இருக்கணும்? நீங்க கண்ணாடி போடுறீங்களோ இல்லையோ, அல்லது லென்ஸ் போடுறீங்களோ, அதெல்லாம் மேட்டர் இல்லை. கிருபை நிறைந்த கண்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அல்லேலூயா. வாசிங்கம்மா தொடர்ந்து. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள். நான் ஒரு பாட்டு அந்த காலத்துல கட்டின, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டு கட்டினேன். பிரகாசிக்கும் பாதங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே அப்படின்னு கட்டின ஒரு பாட்டு, எனக்கு மறந்துருச்சு. பிரகாசிக்கும் பாதங்கள். அவருடைய பாதங்கள் வெண்கலம் போல உறுதியானது. பிரகாசிக்கிற பாதங்கள். என்ன பாதங்கள்? பிரகாசிக்கிற பாதங்கள். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கெல்லாம் பாருங்க, மக்களை விட தலைவர்கள் அதிகமா இருக்குது அரசியல் கூட்டங்கள்ல. அதனால் தலைவர்கள் மேடை ஏறும்போது மேடை சரிந்து விடுகிறது. ஏன் ஏன் சொல்லுங்க பாப்போம். மேடை தாங்க முடியவில்லை மேடை. ஆனா கோடான கோடி பேர் இயேசுவின் காலை பிடிச்சு உழுக்குனா அவருடைய கால்கள் ஸ்திரமா தான் இருக்கும். ஏனென்றால் வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவை துதிக்கிற நீங்கள் இயேசுவை பற்றி தெரிந்திருக்கணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இவ்வளவு நேரம் பேசணும்ல, இயேசுவை எப்படியெல்லாம் துதிக்கலாம், எப்படியெல்லாம் துதிக்கலாம்? 7 சபைகளுக்கு நடுவுல உலாவுகிறவரே, நீண்ட ஆயுசுள்ள தலையை உடையவரே, முடியை உடையவரே, மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நிலையங்கி தரித்தவராக பிரதான ஆசாரியரை போல உலாவுகிறவரே உமக்கு. இதெல்லாம் பரலோகம் கவனிக்குதுங்க. நீங்க உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் சொல்லி நீங்க தேவனை துதிச்சு பாருங்க. வேதாகமம் ஒரு துதியாகமம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் துதியிலேயே நம்பர் 1 புக்கு. சங்கீதத்துக்கு அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் ஃபுல்லா துதி தான். சங்கீதத்துல துதிக்கிறத பத்தி சொல்லி இருக்குது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் காட்சிகள், துதிக்கிற காட்சிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பாதத்தை எத்தனை பேர் பிடிச்சாலும் பாதம் அவர் கீழே விலகவே மாட்டார். அன்னைக்கு நம்ம சபையில ஏற்பட்ட ஒரு காரியத்து நிமித்தமா
ஒரு அம்மா என் காலை பிடிச்சு, அத்தனை பேர்த்துக்கு கூட்டம் நெருக்கிட்டு இருக்க, காலை பிடிச்சு அழுதாங்க. எனக்கு பயம், நான் கீழே விழுந்துருவேனான்னு பயந்து. ஏன்னா அப்படி காலை போட்டு அசைச்சு அழுதாங்க. அப்போ எது நமக்கே பயமா இருக்குது நிக்கிறதுக்கு. ஆனா ஆண்டவருடைய கால்களை கோடான கோடி கரங்கள் பிடிக்கிறது. கர்த்தாவே, பாதம் ஒன்றே வேண்டும் பாட்டெல்லாம் பாடுறாங்க. உம்முடைய பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறேன், உமது பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறேன், உமது பாதத்தை பிடித்து ஆராதிக்கிறேன். கோடான கோடி கரங்கள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறது என்றால் அது பிரகாசிக்கிற வெண்கலம் போன்ற உறுதியான கால்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அன்பானவர்களே, உறுதியான கால்கள். ஏன் வெண்கலம் என்றால் அது பிரான்ஸ். அப்படி இங்கிலீஷ்ல பிரான்ஸ். நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற பிரான்ஸ் இல்ல, இது பிரான்ஸ். பிரான்ஸ் தானே, வெண்கலம். ஓகே. அப்போ அது பளபளன்னு இருக்கும் பாருங்க வெண்கலம். அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பாட்டு பாடுறோம்ல, கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் நீங்களாக நடக்கணும். குச்சி பிடிச்சு நடக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்களா நடக்கணும். ஏன்னா உங்கள் கால்கள் தள்ளாடக்கூடாது. இயேசுவை என் கால்களுக்கு பலன் அறிக்கை பண்ணுங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நடக்க முடியலையா? இயேசுவை என் கால்களுக்கு பலன் சொல்லுங்க. என் கால்கள் சற்றே தள்ளாடுதலுக்கு தப்பிற்று என்று சொல்லி நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கால்கள் தள்ளாடக்கூடாது. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறேன் இயேசு, கால்கள் உறுதியான பாதங்கள், வெண்கலம் போன்ற பாதங்கள். வெண்கலம் என்றால் பிரகாசிக்கிற, ஒளி கொடுக்கிற பாதங்கள். அதனால இருட்டு 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 பேர் வைக்காதீங்க. என்னம்மா பேரு? இருளம்மா, இருளாண்டி, இருளப்பன் அப்படின்னு சொல்லி பிரகாசமான பெயர்களை நீங்கள் வைக்க வேண்டும். ஒளி நிறைந்த நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஒருவரும். சரி, இப்ப நாம யார ஆராதிக்கணும்? பிதாவையா, இயேசுவையா, பரிசுத்தாவியா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவை ஆராதிக்கணும், இயேசுவை ஆராதிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசுவை பிதா ஆராதித்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 7-8 வசனங்கள். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு 7வது வசனத்திலே தூதரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள் என்று சொல்லி. ஆனால் குமாரை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிதா சொல்லுகிற வார்த்தை, தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் புகழ்ந்து பாடுகிறார், புகழ்ந்து சொல்லுகிறார், புகழ்ந்து வர்ணிக்கிறார், துதி பாடுகிறார். யாரு? பிதா இயேசுவை. கரங்களை உயர்த்துறோம் அல்லேலூயா. எங்க பிதாவே இயேசுவை துதிக்கும் போது நீங்களும் நானும் இயேசுவை துதிக்காமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்களே. ஏன்னா இயேசு என்னென்றைக்கும் இருக்கிறார். எப்படின்னா பைபிள் எப்படி ஆரம்பிக்குது? பைபிள் எப்படி, எந்த வசனம் என்ன வார்த்தையில் ஆரம்பிக்குது? ஆதியாகமம் 1:1. ஆதியிலே. எல்லாரும் சொல்லுங்க, ஆதியிலே. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆதியிலே. பைபிள் எந்த வார்த்தையில முடிகிறது? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். ஆதியிலேன்னு ஆரம்பிச்சு ஆமென் என்று முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பேர் என்ன? நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும். அப்ப ஆதியிலே அப்படின்னா அது இயேசுவிலே என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவிலே தான் அந்த உலகம் ஆரம்பிக்கிறது. எப்படி பைபிள் முடிகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென் என்றாலும் இயேசு, ஆதி என்றாலும் இயேசு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு எங்கும் இருக்கிறார். பிதா எப்பொழுதும் இருக்கிறதை போல இயேசுவும் எங்கும் இருக்கிறார். இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேணும்னா அவரை பற்றி ஒரு 4 காரியமாவது தெரிஞ்சாதான் அவரை சொல்லி ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 9வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். பாருங்களே, பிதாவாகிய தேவன் இயேசுவை எப்படி புகழுகிறார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, பாருங்க, அவரே தேவன் தான், பிதாவே தேவன் தான். ஆனா அவர் இயேசுவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணார். அதாவது தேவன் இயேசுவை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணனதை இந்த இடத்துல சொல்றார். அப்ப பிதாவாகிய தேவனே இயேசுவை பார்த்து தேவனேன்னு சொல்றாரு. இப்ப நீங்களும் நானும் இயேசு ஆராதிக்கணுமா, ஆராதிக்க கூடாதா? சொல்லுங்களேன். அதான் நம்ம அந்த பாட்டு இருக்குல்ல, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை ஆராதிப்பதற்கு பிதா ஆராதித்து காட்டுகிறார். வாசிங்கமா தொடர்ந்து. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். பாருங்களேன், இவரே கர்த்தர் தான், ஆனா இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். இங்க பாருங்க, பிதாவே கர்த்தர் தான், ஆனா இயேசுவை பார்த்து கர்த்தாவேங்கிறார். இன்னைக்கு உங்களோட வேலை செய்கிற ஒரு டீச்சரை பார்த்து அவங்கள டீச்சர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முடியல. டீச்சர் அப்படின்ட்டு, ஏன்னா மட்டமா பாக்குறது. உலகத்துல நீங்க யாரையும் தயவு செய்து மட்டமா பார்க்கவே கூடாது, யாரையும் அற்பமா எண்ணவே கூடாது. ஆகவேதான் நாங்க யார் போன் பண்ணாலும் மேக்சிமம் எடுக்கிறதுக்கு காரணம், யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. ஒரு சமயத்துல நம்ம சபைக்கு வந்த ஒருத்தர் சொன்னாரு, பரவாயில்லைங்க, உங்க சபையில எந்த பாகுபாடும் பார்க்கறதில்ல, எல்லாரையும் நேசிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் கை கொடுக்குறீங்க. ஆமா, இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, பரவாயில்ல உங்க சபை அப்படின்னு சொல்லி அது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நமக்கு எல்லாரையும் நாங்கள் சமமாக தான் நேசிக்கிறோம். அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் தாழ்மை எங்களுக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிதாவே சொல்றாரு, கர்த்தாவே, கர்த்தரே சொல்றாரு இயேசுவை பார்த்து கர்த்தாவே. வாசிங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர்னா புகழ்றாரு. பிதா இயேசுவை புகழுகிறார். நீரோ நிலைத்திருப்பீர், நீரோ உயர்ந்தவர், நீரோ சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லி பிதா இயேசுவை புகழுகிறார், ஆராதிக்கிறார். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழைமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய். பாருங்களேன், நம்ம தேவனை பார்த்து சொல்ற மாதிரி பிதா இயேசுவை பார்த்து நீரோ மாறாதவர், நீரோ சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லி இயேசுவை புகழுகிறார். அப்ப நாம் இயேசுவையும் ஆராதிக்கணும், பிதாவையும் ஆராதிக்கணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? அவரை புகழுகிற வார்த்தைகள். 7 பொன் குத்துகளுக்கு நடுவிலே உலாவுகிறார், 7 சபைகளுக்கு நடுவிலே, சபைகளுக்கு மத்தியிலே உலாவுகிறார். தலையிலே என்ன செய்திருக்கிறார்? வெண்பஞ்சை போல முடியிருக்கிறது. அப்புறம் மார்பருக பொற்கச்சை கட்டி இருக்கிறார், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவராயிருக்கிறார், நிலையங்கி தரித்தவராயிருக்கிறார். இப்ப வெண்கல பாதங்களுக்கு வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே போயிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் எங்க விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிங்க. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல். அல்லேலூயா. அப்போ பைபிள் நான் ஏற்கனவே சொன்ன சத்தத்துக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி இருக்குது பைபிள். சத்தமா துதிங்க, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா வீட்டினிலே, மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிங்க, அவருடைய சமூகத்திலே களிகூறுங்கள் என்று சொல்லி சத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல பெருவெள்ள, வாசிங்கம்மா, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. நல்ல கவனிங்க. எத்தனை பேர் கடல் பார்த்துருக்கிறீங்க? கடல், அந்த கடல்ல நடுவுல கப்பல்ல போனீங்கன்னா பயமா இருக்கும், தண்ணியை பார்க்கறதுக்கு பயமா இருக்கும், அல்லது கடல் ஓரத்திலேயே பயமா இருக்கும் பாருங்களேன். ஏன்னா அது
கடல்ல மூழ்கிருமா அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் பாருங்களேன். அப்போ அந்த கடல் பெருவெள்ளத்து இரைச்சல், என்ன இரைச்சல்? அந்த சவுண்ட் அப்படியே அலைகள் மோதி அடிக்கும் பாருங்களேன். சுனாமினுடைய பேரலையினால எத்தனையோ ஆயிரம் பேர் மெட்ராஸ்ல இறந்துட்டாங்க. பயங்கரமா அலை மோதி அடிக்கும். பைபிள் சொல்லுது, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர் யாருங்க? அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அப்ப துதியை பத்தி நாம சொல்றோம், பெருவெள்ள இரைச்சலை போல சத்தம் உடையவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றாங்க, எதுக்குங்க அப்படி சத்தம் போடுறது? மெதுவா ஆராதிச்சா பத்தாதா? மெதுவாவும் ஆராதிக்கலாம், சத்தம் போட்டும் ஆராதிக்கலாம். இந்த சத்தம் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய வருது. 7 எக்காலங்கள் ஊத கேட்டேன். சவுண்டு தான் வருது. பரலோகத்திலே தேவனுடைய வருகையும் கூட பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைகள், நம்ம விசுவாசிகளுடைய தொண்டை சத்தமா பேசக்கூடிய தொண்டையா இருக்கணும். த்ரோட் எப்படி இருக்கணும்? வாயை திறந்தா சத்தம். ஆமா, ஏன்னா பாடி பாடி, சண்டை போட்டு இல்ல, எப்படி பாடி ஆராதித்து உங்க த்ரோட் நல்ல சவுண்ட் உள்ளதா இருக்கணும். உங்க சவுண்ட் வாயில வரலைன்னா நீங்க நல்லா சத்தமா ஆராதிக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தம் உடையவர். ஆமென். ஆமா, அவர் மத்திய ஆகாயத்துல வரும்போது தான் தெரியும் இந்த உலக இருக்கிற ஜனங்களுக்கு, இவ்வளவு பெரிய ஆண்டவரா, இவர்தான் உயர்ந்தவரா, இவர்தான் உண்மையான தெய்வரா. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் 3வது வருகையிலே, 2வது வருகை ரகசியமான வருகை, 3வது வருகை பகிரங்க வருகை. 3வது வருகையிலே பூமியில் உள்ள ஜனங்கள் கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியில் உள்ள கோத்திரத்தார் யாவரும் முழங்கால் படியிட்டு, இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து 3வது முறையாக எருசலேமின் கிழக்கு வாசலிலே வரப்போகிறார். அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு, இங்க வந்த பிறகு, 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் 7 வருஷம் முடிந்த பிறகு இங்க கீழே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வரப்போகிறார். அப்பொழுது எருசலேமின் கிழக்கு வாசல் வழியாக வரப்போகிறார். அப்பொழுது பூமியுள்ள ஜனங்களுடைய கண்கள் காணும். ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், நாவுகள் யாவும் அறிக்கையிடும், ஹல்லேலூயா, கால்கள் யாவும் முடங்கும். ஒரு நாள் வரப்போகிறது. அந்த இயேசுவை பற்றி நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் காது கேட்பதில்லை. இயேசு வருகிறார்னா கிண்டல் பண்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னா கிண்டல் பண்றாங்க. ஆனால் அந்த இயேசு நான் இப்பொழுது வர்ணித்துக் கொண்டிருக்கிறேனே, அந்த இயேசு ஒரு நாள் வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவர் வந்த பிறகு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 7 வருஷம் அவரோடு இருக்க போகிறோம். பிறகு மீண்டும் பூமிக்கு 1000 வருஷ அரசாட்சி இயேசுவோடு செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு, அதுக்கு பிறகு நித்திய பரலோகம், நித்திய நரகம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தா, மனம் திரும்பலை, நான் நரகம்தான் கிடைக்கும். ஆகவே நரகத்தை ஆண்டவர் மனுஷர்களுக்காக ஏற்படுத்தல. ஆனா மனம் திரும்பாவிட்டால் பரலோகம் கிடைக்காது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. பெருவெள்ள இரைச்சலை போல சத்தமுடையவர் என் ஆண்டவர். ஆண்டவரை பத்தி நீங்க பெருமையா சொல்லு. எங்க ஆண்டவர் பெருவெள்ள இரைச்சலுங்க, அக்னி மயமான கண்கள் உடையவர், மார்பருகே பொற்குச்சை கட்டியிருக்கிறார், 7 பொன் குத்தோலுக்கு நடுவில் உலாவுக்கு கொண்டிருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், 7 பொன் குத்தோலுக்கு நடுவில் உலாவுகிறார் என்று சொல்லி அவரை நீங்கள் புகழுங்கள், அவரை ஆராதி. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து துதிகள்னு ஒரு புக்கு நாங்கள் எழுதியிருந்தோம். அந்த புக்கு எங்கிட்டயே இல்லை, எல்லாமே தீர்ந்துருச்சு. அன்பானவர்கள், எதற்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, அது எல்லாமே துதி. வேதாகமும் ஒரு துதியாகும். இதுக்கு பிறகு நான் சொல்ல போறேன் 4ஆம் அதிகாரத்தை விளக்கி சொல்ல போறேன். வருகிற வாரங்கள் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம்,
எப்படி துதி எவ்வளவு சீரியஸா போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. வாசிங்கமா தொடர்ந்து. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க. வலது கரத்தம் எத்தனை பேருக்கு வலது கரம் இருக்கு? ஆமென் ஆமென் அல்லேலூயா. சோத்தாங்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பதான் சில பேருக்கு புரியும். சோத்தாங்கை உரட்டாங்கை அப்படின்னு. சரி, சோத்தாங்கை அப்படின்னா வலது கரம். இப்ப வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வலதுகரம் சொல்றது எல்லாமே இயேசு தாங்க. உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரின் வலதுகரம் சொல்றதாமே இயேசு. கர்த்தருடைய தூதனானவர் சொல்றது எல்லாமே இயேசு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று வரதெல்லாம் இயேசுவை தான் குறிக்கும். அன்பானவர்களே, இப்ப வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள். 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்கள். எனது 7 சபைகளின் தூதர்கள். தூதர்கள் என்றால் தூதுவர்கள். நல்ல கவனிங்க. தூதர்கள் என்றால் தூதுவர்கள். ஆண்டவருடைய தூதுக்களை, ஆண்டவருடைய செய்திகளை சொல்லுகிறவர்கள் தான் தூதர்கள். ஆண்டவருடைய செய்தியை சொல்றாங்களே ஊழியக்காரர்கள். ஊழியக்காரரை பற்றி தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வலது கரத்திலே ஊழியக்காரரை ஏந்தி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 7 என்றால் பரிபூர்ணம். அப்ப பரிபூர்ணமாக ஆண்டவர் 7 ஊழியக்காரர்கள் அனைவரையும் ஆண்டவர் வலது கரத்திலே தாங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா பிதாவின் வலது கரத்திலே தாங்கப்படுவீர்கள். நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் உங்களை தாங்குவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தூதர்கள் என்றால் தூதுவர்கள். தூதுவர்கள் என்றால் செய்தி கொடுக்கிறவங்க. செய்தி கொடுக்கிறவென்றால் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்கம்மா. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. பட்டயம் பார்த்திருக்கிறீங்களா? பட்டயம் வாயில வச்சிருக்கிற பட்டயம் எப்படி இருக்கு? 2 புறம் கருக்குள்ள பட்டயம். கருக்குள்ள பட்டயம்னா உங்களுக்கு ஏதாவது எது கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எது? அவருடைய வார்த்தை. வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். தேவனுடைய வார்த்தை தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சிருக்கிறார்னா வாயில என்ன வச்சிருக்கிறாரு? வாயில என்ன வச்சிருக்கிறாரு? அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை வாயிலே வார்த்தை. இந்த பைபிள் முழுவதும் அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. வாயிலே இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்றால் வார்த்தைகள். அப்ப நீங்க என்ன செய்ய? ஆண்டவரே, இருபுறமும் கற்குள்ள பட்டயமாகிய வார்த்தையை வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை புகழுங்கள், அவரை துதியுங்கள், இயேசுவை வர்ணித்து துதியுங்கள். வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னா பத்தாது, அவரை வர்ணியுங்கள். பிதாவே இயேசுவை வர்ணித்து துதிக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். அல்லேலூயா. அநேகருக்கு கவலை, என் முகம் இருட்டாயிட்டே இருக்கு பாஸ்டர். என்ன ஆயிட்டு இருக்கு? நானும் எவ்வளவு பவுடர் போடுறேன், எவ்வளவு ஃபேர் அண்ட் லவ்லி போடுறேன், எல்லாமே என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துக்கு மேல தாங்கவே மாட்டேங்குது. பாருங்க, இதெல்லாம் செலவு பண்றேன். சில பேர் தோலெல்லாம் கூட உரிச்சு பாக்குறாங்க, ஆனா என்ன ஆக மாட்டேங்குது? ரத்தம் தான் வருதே தவிர கலரு. இதை பற்றி நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த முகத்துக்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்க. தான் ஆண்டவர். இதுல ஆண்டோடைய பங்கு கூட கிடையாது. அவனவன் தன் தன் விதை இருக்குல்ல, பைபிள்ல சொல்லி இருக்குல்ல. தக்காளி போல தக்காளி வருது, அப்போ பூண்டு விதைச்சா பூண்டு வருது. அதே மாதிரி உங்களை போலதான் உங்க பிள்ளைங்க. இதுல ஆண்டவர் ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆஃப் ஆயிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி பிறக்கிறதெல்லாம் ஆண்டவர் மனிதனுடைய அந்த அதுல விட்டுட்டார் ஆண்டவர். எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம முகம் அப்படி இருக்கா? பிரகாசமா இருக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா.
சில பேர் பவுடர் போட்டால் டபக்குன்னு கீழே விழுந்துடும், நிற்கவே மாட்டேங்குது, ஒட்டவே மாட்டேங்குதுங்கிறாங்க. இப்போ நாளுக்கு நாள் இருட்டாகிறது குறித்து கவலைப்படாதீங்க, நமக்கு ஆவி தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்பிரிச்சுவல் தான், ஃபேசியல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எது இல்லை? ஆமாம், ஃபேசியலுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கல்யாணத்துக்கெல்லாம் நடத்தும் போது நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கணும். 10 மணிக்கு கல்யாணம், ஆனால் மேக்கப் பண்ணிட்டு வரும்போது 11:30க்கு ஆரம்பித்த உடனே 2 பேர் பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சிடுங்க. எதை முடிக்கிறது? அல்லேலூயா. சீக்கிரம் வந்தது, ஏன்னா மேக்கப் மேன் லேட்டு. ஒரு பாஸ்டர் 15,000 ரூபா கொடுத்துருக்கு. எத்தனை ரூபா கொடுத்துருக்கு? 15,000. அவசரப்படுத்தாதீங்க. 5,000 ரூபா கொடுத்து மேக்கப் பண்ணியிருக்க. அப்போ இவங்க எல்லாம் பண்ணிட்டு 11:45 வந்து 12:15 முடி. என்ன முடி? 12:15 முடிங்க. கண்டிப்பா முடிக்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை. ஆனா அவருடைய முகமோ வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அல்லேலூயா. சாதாரணமாவே ஆண்டோடைய முகம் பிரகாசம் இயேசு. ஆனா இந்த தரிசனத்துல, அது கனவுல, அது தரிசனத்துல, தூங்கும் போதோ அல்லது தூங்கும் போதல்ல, தரிசனத்துல அவர் ஆவிக்குள்ளான போது இந்த தரிசனம் பார்க்கிறார். கண்ணை மூடி தரிசனம் பார்க்கும் போதே முகத்தை பார்க்க முடியல. அந்த தரிசனத்துல பார்க்கும் போதே செத்தவனை போல விழுந்துட்டார். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். முகத்தை பார்க்கவே முடியல, அவ்வளவு பிரகாசம். எல்லாரும் சொல்லுங்க, அவ்வளவு பிரகாசம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு பிரகாசம். வாசிங்கம்மா. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். வாசிங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய மரணமும் அவர் திறக்காம மரணம் வராது. ஹலோ. அதனால உங்க சரீரத்துக்கு நீங்க அதிகாரி கிடையாது. யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. தற்கொலை பண்ணா பரலோகம் கிடைக்காது. உங்களுடைய உயிருக்கு நீங்க உரிமை கிடையாது. உங்களுடைய உயிருக்கு கர்த்தர் தான். அவர்தான் மரணத்தினுடைய திறவுகோலை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்துவன் தற்கொலைக்கு போகக்கூடாது. போச்சுன்னா பரலோகம் கிடைக்காது. உங்களுடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் இல்லை, கர்த்தர் தான். அவர்தான் மரணத்துக்கும், நீங்க பரலோகம் போனாலும் சரி பாதாளம் போனாலும் அவர் தான் சாவியை வச்சிருக்கிறார். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுதுனதுனால தான் இன்னைக்கு நான் படிச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் எழுதுங்கள், நீங்கள் படியுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரே டைம் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஆண்கள்ல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, பெண்கள்ல ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆண்கள்ல. சீக்கிரம். 7 குத்து விளக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 சபைகள். வெரி குட். அடுத்தது நிலையங்கி தரித்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியனுடைய உடை. சரியா? அதனாலதான் நான் சொன்னேன், ஆண்களும் நிலையங்கி தரிச்சுக்கலாம், அங்கி போட்டுக்கங்க, பெண்களும் கூட போட்டுக்கலாம். அதனால நிறைய சபையில என்ன செஞ்சுக்கிறான், பிஷப்மார்கள் அங்கி போட்டு சிலுவை போட்டு நிக்கிறாங்கல்ல. நிலையங்கி பொதுவானது. சரி, ஓகே. அடுத்தது பொற்கச்சை. என்னது? மார்பருகே பொற்கச்சைனா நீங்க போய் கடையில போய் பொற்கச்சை கிராஸா போடுற மாதிரி அப்படி கேட்காதீங்க. அது இருதயத்திலே விசுவாசம். பொன் என்பது விசுவாசம். மார்பருகைங்கிறது வந்து இருதயம். இருதயத்திலே பொற்கச்சைனா இருதயத்திலே விசுவாசம். சரி, ஓகே. அடுத்தது வெண்பஞ்சை போல தலை அப்படின்னா நீண்ட ஆயுசுள்ளவர், என்றென்றைக்கும் இருக்கிறார், மரணம் இல்லை, அவருக்கு மரணமே கிடையாது. சாகாமைன்னு சொல்லி நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஜனங்களுக்கும் சாகாமை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் பைபிள்ல அப்படிங்கிற வசனம் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் அப்படின்னு வசனம் இருக்கு. சரி, அடுத்தது சொல்லுங்க. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள். அடுத்தது வெண்கல பாதங்கள். வெண்கலம் என்றால் பிரகாசம்,
பாதங்கள் என்றால் உறுதியானது, வெண்கலம் என்றால் உறுதியானது, உறுதியான பாதங்கள். அப்புறம் பெருவெள்ள இரைச்சலை போல சத்தம். சரி, அடுத்தது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல முகத்தை உடையவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வச்சு இயேசுவை நீங்க ஆராதிக்க முடியும், இயேசுவை நீங்கள் வர்ணிக்க முடியும். இன்னைக்கு போய் ஆராதிங்க. ஆண்டவரே, நிச்சயமா நீங்க வந்திருக்கிற அனைவரும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே நீண்ட ஆயுசுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறேன். 7 பொன் குத்துகளுக்கு நடுவில் இன்னைக்கு போய் தயவு செய்து நீங்க எல்லாரும் இயேசுவை ஆராதிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை ஆராதியுங்கள், பிதாவை ஆராதியுங்கள், இயேசுவை ஆராதியுங்கள், பரிசுத்தாவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நாம் இயேசுவை ஆராதிப்பதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு உதாரணம் என்ன? ஸ்ட்ராங்கான உதாரணம் என்ன? சொல்லுங்க. விட்டுட்டீங்களே. பிதாவே யார் குமாரனை ஆராதிக்கிறார், அதுதான் ஸ்ட்ராங்கான உதாரணம். ஆகவே நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கணும். வேதாகமும் ஒரு துதியாகவும் இது வருகிற வாரங்களிலே பரலோகத்தில் எப்படி ஆராதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம் தேவ பிரசன்னத்தோடு தேவனுடைய மகிமையோடு சொல்ல போகிறோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வருகிற வாரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே அதான் நான் சத்தியமங்கலம் சபையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த சத்தியங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Glory to Jesus. Hallelujah. 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 Oh rabba baba baba shabara bala baba stotram 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 stotram. Hallelujah. 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 எல்லாரும் ஆராதிக்கலாம், எல்லாரும் ஆராதிக்கலாம். ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்கிறதுக்கு முன்னால ஒரு தாழ்மை வேணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எனக்கு மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எனக்கு மன்னிங்க. நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஆராதனைக்கு தாழ்மை ரொம்ப அவசியங்க. தாழ்மை இல்லைன்னா உங்களால் ஆராதிக்கவே முடியாது. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க, நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நம்ம உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். கோடான கோடி பேரில் நான் ஒருத்தன் தான். ஹல்லேலூயா. 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 கோடான கோடி பேர்களில் நான் ஒருத்தன் தான். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை ஆராதிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. We will come and sing that song. வெண்மையும் சிவப்புமானவர், அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்க ஒரு 2 ஸ்டான்ஸா பாடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் கர்த்தரை அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் செல்லலாம். ஹல்லேலூயா.